நம்ம ஆட்ட ஒழுங்கா ஜட்டி கூட கிடையாது. ஆமா அது அங்க கிழிஞ்சிருக்கும். யாருக்கு தெரியும்? தியாகம் பண்ண எல்லாரையும் ஹோட்டல் கூட்டிட்டு போவோம். அப்பங்காரை அந்த வெளியில அந்த செருப்பை பார்த்தாலே கண்டுபிடிப்பாங்க. அப்பதுக்கு செருப்பு பிஞ்சு வச்சிருப்பாரு. ஆமா, அந்த உலகத்திலே தாயை விட உயர்ந்த ஒரு பெருக பாக்கியம் தகப்பனுக்கு உண்டு என்பதை நம்ம பெத்த பிள்ளைங்க கூட பார்க்காம கைது. அவன் செருப்பு பிஞ்சு இருக்கும், ஆனா அவன் மோனுக்கு ஷூ வாங்கி கொண்டு கொடுப்பான். அந்த அவன் சட்டை கிழிஞ்சிருக்கும், பிள்ளைக்கு பட்டு சேலை வாங்கி கொண்டு கொடுப்பான். அவன் தான் தகப்பன். அந்த அப்பனை உணர்ந்து ஒவ்வொரு குழந்தைய நடக்கணுமே, நடக்குது. ஆனா ஐயா சொன்னாரு, காடி மயிலாம் வருகிறா உண்மை. அந்த நிலைமையில் இருக்கும் போதுதான் இங்க கதைக்கு வருவோம். இங்க 7 கன்னிமா நீராடும் போது நாராயணே அப்படி சோதிக்க சொல்றாரு. உங்களே அப்படி சோதிப்பா, நீ கோயிலுக்கு போயிட்டே இருப்ப. சொன்னோம் என்ன எங்க